மோடிஜி அந்த நார்வே ஜேர்னலிஸ்டுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஓடினதை பற்றி ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இருக்காது. உங்களுக்கு என்ன பயம், அங்கே பதில் சொன்னால் என்ன பிரச்சனை, ஏன் அங்கேருந்து ஓடினீங்க அப்படின்னு நரேந்திர மோடியை பார்த்து ராகுல் காந்தி கேட்குறாரு. அதாவது நம்ம மோடிஜிக்கு பிரைம் மினிஸ்டராகவே 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 12 வருஷமாக அவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். இன்னும் ஒரு மீடியாவை சந்தித்து பதில் சொல்ல முடியல, மீடியாவுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா என்னதான் சொல்கிறது? இத்தனை வருஷமாவா அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இருப்பாங்க? சரி, முதல் வருஷம், 2வது வருஷம், சரி 5 வருஷம், 10 வருஷம், 12 வருஷமாக இந்த மீடியாவுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு பிரதமர் நம்ம நாட்டில் இருக்கிறார். அப்புறம் 157வது இடம் கிடைக்காம அந்த பத்திரிகை சுதந்திரத்தில் வேறுனா முதல் இடம் 2வது இடமா கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பிஎம் ஸ்ரீ ஃபண்டு நம்ம நாட்டு மக்கள் மீது எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மெயினாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது எந்த அளவுக்கு